டியர் ஃப்ரெண்ட்ஸ், அயன் பாக்ஸை வீட்டிலே எப்படி நம்மளே சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கம்ப்ளைண்ட் தான் வரும். ஒன்று, ஒயரில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹீட்டிங் காயிலில் ப்ராப்ளம் இருக்கலாம், மூணாவது தெர்மோஸ்டாட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த அயன் பாக்ஸில் ரெட் இண்டிகேட்டர் மட்டும் எரியுது, ஆனால் ஹீட் ஆகலை. ஹீட் ஆகுதா இல்லைன்றதை கையை கொஞ்சம் தள்ளி வச்சு ஹீட்டிங் சென்சேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் டைரெக்டாக கையை கொண்டு போய் டச் பண்ணி பார்க்கக்கூடாது, ஏன்னா ஷாக் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அயன் பாக்ஸோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லா அயன் பாக்ஸ்லேயும் 3 பின் ப்ளக்ஸ் தான் இருக்கும். மேலே டாப்பில் உள்ள பெரிய பின் பார்த்திங்கன்னா எர்த்து, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நீட்டல். ஸோ இது லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் மாறி இருக்கலாம், அதனால் எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. இப்போ க்ரீன் ஒயரை கொண்டு போய் டைரெக்டாக அயன் பாக்ஸோட பாடியில் கனெக்ட் பண்ணணும். ஒரு ஒயர் தெர்மோஸ்டாட் வழியாக இண்டிகேட்டருக்கு போய் அங்கேருந்து ஹீட்டிங் காயிலுக்கு போகும். இன்னொரு ஒயர் அங்கேருந்து இண்டிகேட்டருக்கு போய் இண்டிகேட்டர்லேருந்து ஹீட்டிங் காயிலுக்கு போகும். இதுதான் நம்மளோட சர்க்யூட் டயக்ராம். இப்போ நம்ம அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியுது. இண்டிகேட்டர் எரிஞ்சாவே ஒயரில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். அயன் பாக்ஸோட மெயின் பார்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட்டு, இன்னொன்று தெர்மோஸ்டாட்டு. இதுதான் மேஜர் பார்ட்டு. தெர்மோஸ்டாட்டில் இன்புட் டெர்மினல், அவுட்புட் டெர்மினல், கான்டாக்ட் ஸ்ப்ரிங்கு, பைமெட்டல் ஸ்ட்ரிப்பு ஒன்று இருக்கும். அது ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். அயன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. கேபிள் பக்கத்தில் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். அயன் பாக்ஸ் ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ பொசிஷன் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். டாப்பில் உள்ள அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டுங்க. அதுக்குள்ளே இன்னரில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் கண்ட்ரோலிங் நாப் இருக்கும். அதனுடைய 2 ஸ்க்ரூ, 2 சைடும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்க்ரூவும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. லைட்டை ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு வெளியில் வந்துடும். இப்போ இது பேஸ் பிளேட்டில் 3 ஸ்க்ரூ கனெக்ட் இருக்கும், அதையும் 1 பை 1 அப்படியே ரிமூவ் பண்ணிக்குவோம். அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஓப்பன் பண்ண உள்ள காயில் இருக்கும், சென்டரில் தெர்மோஸ்டாட் இருக்குது. சப்ளை வந்து தெர்மோஸ்டாட் வழியாக ஒரு இன்புட் வந்து அது வழியாக தான் நமக்கு ஹீட்டிங் காயிலுக்கு போகும். தெர்மோஸ்டாட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ஹீட்டிங் காயிலுக்கு கண்டிப்பாக பவர் போகாது. இப்போ ஹீட்டிங் காயில் ப்ராப்ளமோ தெர்மோஸ்டாட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஹீட்டிங் காயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கண்டினியூட்டி டெஸ்டர். இது வழியாக தான் நம்ம ஹீட்டிங் காயில் ஓகேவா இல்லையான்றது செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஹீட்டிங் காயில் ஓகேவா இருக்குது. இப்போ நம்ம தெர்மோஸ்டாட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். தெர்மோஸ்டாட்டுக்கு கண்டினியூட்டி சரியாக கிடைக்கல, அதனால் தெர்மோஸ்டாட்டில் தான் ப்ராப்ளம். இந்த அயன் பாக்ஸில் டபுள் தெர்மோஸ்டாட் இருக்குது. ஒன்றில் ப்ராப்ளம் இருந்தால் கூட அயன் பாக்ஸில் கனெக்டிவிட்டி இருக்காது. இதுதான் ஹீட்டிங் காயில். கோயில் மேலே இது மெக்னீசியம் ஆக்சைடு கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெக்னீசியம் ஆக்சைடு வந்து ஹீட்டை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், எலக்ட்ரிசிட்டியை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அதனால் ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. இதுதான் டபுள் ஸ்டாட் தெர்மோஸ்டாட். சென்டரில் பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்கும். அது ஹீட் ஆனோடனே டிஃப்ளெக்ஷன் ஆகி பவர் சப்ளையை கட் பண்ணிவிடும். நமக்கு இந்த இடத்துல தான் இப்போ ப்ராப்ளம் இருக்குது. இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஹீட்டிங் ஸ்ட்ரிப்பு ஹீட்டாகி அதில் கொஞ்சம் நல்லா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதை கொஞ்சம் எம்ரி சீட்டை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம். லைட்டாக ரப் பண்ணால் போதும், அது நல்லா வந்துடும். அது பார்த்திங்கன்னா காப்பரில் தான் இருக்கும், அதனால் ஈஸியாக அது க்ளீன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்ட்ரிப்பு நல்லா ஹீட்டாகி ஒரு மாதிரியா அப்படியே பெண்ட் ஆகிடுச்சு. அதனால் இதை நம்மளால் அப்படியே யூஸ் பண்ண முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா, இதை ஒரு சின்ன ஒரு பீஸ் ஒயர் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக நம்ம ஒயர் கட்டரை வச்சு வெளியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான்.
இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்த உடனே நல்லா அதை ஒரே பீஸாக நல்லா நீங்கள் வைண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்குங்க, நல்லா வைண்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். வைண்ட் பண்ண எடுத்துகிற அந்த ஸ்ட்ரிப்புமே ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ளெக்ட் ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அதனால் ரெண்டையுமே ஜாயின் பண்ணணும். இந்த ஒயரை வச்சு நல்லா முறுக்கி விட்டுருங்க. தேவைப்பட்ட கட்டிங் பிளேயரை கூட வச்சு நல்லா முறுக்கி விட்டுருங்க. 2 ஸ்ட்ரிப்பையும் இப்போ ஜாயின் பண்ணி விடுறோம். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இது அப்படியே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனாலும் அது கொஞ்சம் ஓன் அவுட் ஆகிடுச்சு. அதனால் அதை நம்ம டைரெக்ட் பண்ணி விட்றோம். டைரெக்ட் பண்ண விட்றதுனால எந்த ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல நமக்கு. இந்த மாதிரி நல்லா உருக்கி விட்டுட்டு ஒயர் கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சின்ன சின்ன பீஸ் ஒயர் பீஸ் உள்ளே எங்கேயுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு ஒயர் ப்ரஷ் எடுத்து வச்சு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பிசுறு இருந்தால் கூட நமக்கு ஷாக் அடிச்சிடும் அது வழியாக. அதனால் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அசம்பிள் பண்ணிட வேண்டியதுதான். பார்த்துருங்க, எப்படி நம்ம ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி திருப்பி எல்லாத்தையும் கிளியராக மாட்டிடணும். எர்த்திங்கு நல்லா பக்காவாக கொடுத்துடணும். அயன் பாக்ஸு, அதனால் ஷாக் ப்ரூஃபும் நமக்கு இருக்கணும். எர்த்திங்கு பக்காவாக பண்ணிக்கோங்க. அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ சென்ட்ரல் உள்ள ஹீட்டிங் கண்ட்ரோல் யூனிட்டை மாட்டிடுங்க. ஹீட்டிங் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அதோட பைமெட்டல் ஸ்ட்ரிப்பு தான். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறி டைம் எடுத்து பிரேக் பண்ணி நமக்கு சர்க்யூட்டை விடும். ஸோ இதை நம்ம டைரெக்ட் பண்ணதுனால நமக்கு எந்த இஷ்யூவும் இருக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், அசம்பிள் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸை ஆன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஒரு செலவுமே இல்லாமல் வீட்டிலையே சிம்பிளாக பண்ணணும். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எல்லா ஸ்க்ரூவையும் கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. இப்போ பாருங்கள், அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு. அசம்பிள் பண்ண உடனே இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரெட் இண்டிகேட்டரும் க்ரீன் இண்டிகேட்டரும் எரியுது. இப்போ தான் நமக்கு அயன் பாக்ஸ் ஓகேன்னு அர்த்தம். கை வச்சு பாருங்கள், ஹீட்டிங் சென்சேஷன் ஆகுது. அயன் பாக்ஸ் பக்காவுக்கு ஆகுது. டெஸ்ட் இருந்தால் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஷார்ட்கட் சர்க்யூட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெஸ்ட் எரியும். இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. அயன் பாக்ஸ் பக்காவாக இருக்குது. அயன் பாக்ஸ் இப்போ ஆட்டோ கட் ஆஃப் ஆகாதான்னு செக் பண்ணி பார்த்துரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகணும். அப்போ தான் அயன் பாக்ஸ் ஓகே, நம்மளுடைய தெர்மோஸ்டாட்டும் ஓகேன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கட் ஆகி ஓகே ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃபாக பண்ணுங்கள்.